Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 11. ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஸ்டோரியை நமக்கு காமிக்கிறாங்க. தாமஸ் அண்ட் மிரல் சின்ன வயசுல ரொம்பவே ஜீனியஸா இருந்திருப்பாங்க. அண்ட் தாமஸ் எப்பவும் மிரல் கிட்ட தோத்து போயிட்டே தான் இருக்கும். மிரல் எப்பவும் என்னை விட ஒரு ஸ்டெப் முன்னாடியே தான் இருக்கா, என்னால அவளை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தாமஸ் எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பட் அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மிரல் அவளால தோக்கடிக்க முடியல. ஈவன் கவர்னருக்கு சர்வ் பண்ண வந்தப்ப கூட தாமஸ் ஒரு ஷேடோ மாதிரி பின்னாடி தான் இருக்கான், யாரும் நோட்டீஸ் பண்ணல. அவங்க சின்ன வயசா இருக்கும் போது உங்க அப்பா மேல ஒரு தப்பான பழிய போட்டாங்க. அந்த பேர் எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும்னு அவன் நினைச்சா. பட் அதுல தாமஸ்க்கு பெருசா இன்வால்வ் இல்ல. பார்த்தா திடீர்னு ஒரு நாள் மிரலையே வெளியே அனுப்பிட்டாங்க. ஆல்ரெடி இருந்த கவர்னரும் அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு சீஃப் அட்வைசரா தாமஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. ஃபைனலி நான் என் சிஸ்டரை விட பெஸ்டா வந்துட்டேன் தாமஸ் நினைக்கிறேன். நான் கடைசியில இப்ப போயிட்டு இருக்க அந்த வாரில் அந்த மாதிரி நடக்கல. என் சிஸ்டர் ஒரு ஜீனியஸ் தான் இல்ல அப்படின்னு தாமஸ் சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது வாஸ்க்மேர் அந்த இடத்துக்கு டைரக்டா வரான். இன்னும் மன்னிச்சிருங்க மைலார்ட், ரிசல்ட்ஸ் என்னால கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி தாமஸ் போய் சொல்லவும் மிரேல் கோரன் சைடு ஜாயின் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்ப புரியுது நம்ம சைடு ஏன் தோத்து போயிட்டு இருக்காங்கன்னு. தாமஸ், நீ எவ்வளவு லாயல்ட்டியானவன் எனக்கு தெரியும். நீயும் உங்க அப்பா மாதிரியே தான் நம்ம கிங்டம்காகவே உயிரை விட கூட தயாரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது. இந்த போய் கோரனை கொன்னுட்டு வா அப்படின்னு வாஸ்க்மேர் நல்லவ மாதிரி பேசினாலும் கொஞ்சம் லைட்டா தாமஸை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான். மெயின் கேஸ்ல அட்டாக் பண்ண போகும்போது ஆப்வியஸ்லி தாமஸ் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். சோ உங்க எல்லாரோட பிளானையும் தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு கோரன் சொல்றான். தான் பிரதர் கூட ஃபைட் பண்ண போறான். மிரேலை பத்தி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். வெர்சட் கேசல்ல இருந்து ஒருத்தனை பேசுறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஃபைட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஏன்னா தேவையில்லாத சாவை நாங்க விரும்பல அப்படின்னு நம்ம சொல்லவும், நாங்க தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், நாங்க அதுக்கு சரண்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா நாங்க ஒரு பெரிய சைஸ் வெப்பனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே அட்டாக்ல இது இந்த மொத்த சிட்டியவே டெஸ்ட்ராய் பண்ணிரும். பட் இந்த லேண்டை நாங்க வேஸ்ட் லேண்டா மாத்ததுக்கு விரும்பல. அதனாலதான் உங்களை சமாதானமா போக சொல்றோம்னு சொல்றான். ஒருவேளை நீங்க முடியாதுன்னு ஃபைட்டை கண்டினியூ பண்ணீங்கன்னா அந்த வெப்பனை யூஸ் பண்றதை தவிர்த்து எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு அவன் சொல்லணும். இது நம்புறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுன்னு கோரன் சொல்றான். ஆப்வியஸ்லி அது போய் தான் அப்படின்னு மிரல் சொல்றான். முன்னாள் கவர்னருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம இதுக்கு ஒத்துக்கிட மாட்டோங்கிறது எதிர்க்கோ தெரியும். தாமஸ் வர அவங்க சைடு இருக்கான். தாமஸ் எப்படி யோசிப்பாரு அப்படின்னு ரோசல் கேட்கறான். எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு சொல்லி மிரல் சொன்னா, உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா அப்படின்னு ரோசல் கேட்கறான். சரின்னு மிரலும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் திடீர்னு மிரலோட அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு அவங்க அப்பா சொன்னா. ஒரு 2 எதிரிங்க வேணும்னே இவனை மாட்டி விட்டுருக்காங்கிறது தெரிய வருது. நான் கவர்னர்ட்ட பேசணும்னு அவர் சொன்னா. ஃபைனல் டெசிஷன் ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படின்னா எனக்கு ஃபைனலா ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என் குழந்தைங்க, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. முடியலன்னா அவங்களை இந்த இடத்துலயே கொன்றுங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே ஜீனியஸ். ஒருவேளை அவங்க வளர்ந்து எதிரி நாட்டுக்கு போனா நம்ம நாட்டுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தான் சொந்த பசங்களே கொல்ல சொல்ற அளவுக்கு அவருக்கு லாயல்ட்டியா இருந்திருக்காரு. அவரு துரோகம் பண்ணிருப்பாருன்னா கொல்ல வந்திருக்கீங்கன்னு தாமஸ் டென்ஷன் ஆகுறான். பட் மிரல் என்னடான்னா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கா. நம்ம அப்பாவோட பேச்ச கவர்னர் கேட்கறதாவே இல்ல. நம்மள கொல்லணும்னு சொன்னது மட்டும் அவர் எப்படி கேட்பாரு. சோ நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு மிரல் சொல்றா. இவங்க பணத்தெல்லாம் இழந்து தெருக்கு போயிட்டாங்க. சோ இப்போ ஒரு சாதாரண காமனர் சில்ட்ரனா தான் வளர்றாங்க. பத்தியா நான் சொன்ன மாதிரியே அவங்க நம்மள கொல்லல இல்ல, இதுவே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி மிரல் சொல்றா. நம்ம அப்பா நேர்மையா வாழ்ந்திருக்காரு. பட் அவர் ஒரு முட்டாள். கொல்ல வராங்கன்னு தெரிஞ்சா ஓடி இருக்க வேணாம் அப்படின்னு மிரல் கேட்டா. அப்பாவை முட்டாள்னு தப்பா பேசாத அப்படின்னு தாமஸ் டென்ஷன் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட தம்பு இருக்கா? நம்ம அப்பா அம்மாவை இழந்துட்டோம், நம்ம வீட்டையும் இழந்துட்டோம். பட் நம்மளோட பிரெயின்ஸ் இன்னும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுதான் நம்ம வெப்பன். அதை யூஸ் பண்ணி நம்ம முன்னேறலாம். இனி இந்த மாதிரி பிடிக்காத அசசரிஸ் எல்லாம் போட வேணாம்ல அப்படின்னு மிரல் சொல்றா. இப்படிதான் நாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தாமஸும் நானும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லி மிரல் சொல்றா. சரிப்பா நான் சரக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னு வா போறா. கேசல் வெர்சர்ல இருக்கிற அந்த லாட காமிக்கிறாங்க. அவங்க சைடு இருக்கிற ஆர்மிக்கு கண்டிப்பா நம்ம தோத்துருவோம். இங்க தனியா போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தாமஸை பார்த்து கேட்டா. இந்த டைம் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தாமஸ் போறான். இங்க எல்லாருமே எப்படி ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கவுட் பண்ண போன ஆளுங்க உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெப்பன் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க கிட்ட பெரிய சைஸ் வெப்பன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சைடு இருக்கிற நோபல்ஸ் பயப்படவும், கண்டிப்பா அது ஒரு ஃபேக் வெப்பன் தான், ஜஸ்ட் மாடலா தான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு மிரல் சொல்றா. ஒருவேளை அது உண்மையான வெப்பனா இருந்தா நோபல்ஸ் பயப்படவும், சரி அப்படின்னா ஃபார்ம் கிட்ட கேட்டு நான் அதை போய் செக் பண்ணிட்டு வர சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனிமியோட இடத்துல இருக்கிறதுனால அவங்க கிட்ட போய் பாக்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் ஃபார்ம் போயிருந்தான். அது ஒரு ஃபேக் தான் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் இவ்வளவு தூரத்துக்கு ஃபேக்கா ஒரு விஷயத்த பண்ணி அவங்க எதுக்காகவோ நேரத்தை கடத்துறாங்க. அது எதுக்கா இருக்கும் அப்படின்னு ரோசல் யோசிக்கிறான். ஈவன் அவங்க நேரத்தை கடத்தினால அவங்களுக்கு பேக்கப் சோல்ஜர்ஸ் வரதுக்கு டைம் ஆகும். அந்த கேப்ல நம்மளோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நிறைய பேர் வந்து சேர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா சார் தாமஸ் இப்படி முட்டாள்தனமா யோசிக்க மாட்டாருன்னு ரோசல் யோசிக்கிறான். அவங்க எதுக்காகவோ நேரத்தை கடத்துறாங்கன்னா அந்த நேரத்தை நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோரன் சொல்றான். நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ தேஜாவோ மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி இதை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. எல்லாரும் கிளம்ப வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஏதோ தப்பா படுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மார்க் பாட்டில் தானே மிரல் கேட்கறா. மிரலும் ரைட்ஸோ ஃபைட் பண்ணப்போ ஒரு
ஒரு சோல்ஜரை நம்ம ஹீரோ சைடு சரண்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் மெசஞ்சர் அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி இவங்க பேசிட்டு இருந்தா உங்களுக்குள்ள என்ன பேட்டில் நடந்துச்சு எனக்கும் சொல்லுங்கன்னு கோரன் கேட்கறான். சோ நம்ம சைடு அட்வான்டேஜ் இருக்கு நம்மள திங்க் பண்ண வச்சுட்டு நம்ம வீக்கான டயத்துல நம்மள அட்டாக் பண்றது, நம்மள திடீர்னு ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண ஒரு இடம் இந்த இடத்துல ஃபாரஸ்ட் குள்ள தான் இருக்கும். ஃபாரஸ்ட் குள்ள ஆளுங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு ரோசல் சொல்றான். அந்த ஃபாரஸ்டையே மொத்தமா எரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கோரன் சொல்றான். திரும்பவும் நான் வின் பண்ணிட்டேன் தாமஸ் அப்படின்னு சொல்லி மிரேல் சிரிக்கிறான். எனிமியோட பிளான யாரு கரெக்டா கெஸ் பண்றாங்களோ அவங்க தான் வார்ல வின் பண்ணுவாங்க. மிரேலும் ராசலும் நினைச்ச மாதிரியே ஃபாரஸ்ட் குள்ள தான் தாமஸோட டீம் இருக்காங்க. ஆனா தாமஸ் அவங்களுக்கும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கும். நாங்க எங்க இருக்கோம்னு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க இந்த ஃபாரஸ்ட்டை எரிப்பாங்க. எரிக்கும் போது இந்த மொத்த பாம்பு வெடிச்சு அவங்க எல்லாரும் சாவணும் அப்படின்னு ஃபாரஸ்ட் குள்ள ஆளுங்களுக்கு பதிலா பாம்பை அவன் செட் பண்ணிட்டு இருக்கான். எனிமி சைடு ஆளுங்க நம்மளோட அதிகமா இருக்காங்க. ஈவன் இந்த பாம்பு அடிச்சாலும் நிறைய பேர் இறந்து போக மாட்டாங்க. பட் பாம்பு அடிச்ச ஆளுங்க இருந்ததுனால அவங்க அட்டாக் பண்ணாம கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த சுச்சுவேஷனை நமக்கு சாதகமா பயன்படுத்தி நம்ம அட்டாக் பண்றோம். சாவ பார்த்து பயந்தீங்கன்னா இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு தாமஸ் சொல்றான். டேஞ்சரஸ் பிளான் தான், பட் கண்டிப்பா இந்த தடவை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தாமஸ் யோசிக்கிறான். நீ எடார்டோட பையன் தானே, உங்க அப்பா லாயனான ஆளு தப்பா அக்யூஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல மனுஷனை நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு வாஸ்மேர் சொல்லுவோம். ஃபைனலி அப்பாவோட பேரு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு வாஸ்மேர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வாஸ்மேர் கூட சேர்ந்து தாமஸ் இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்கான். எங்க அப்பா வாழ்ந்த மாதிரியே நானும் கண்ட்ரிக்கு லாயல்ட்டியா வாழணும். ஈவன் என் பக்கம் யாரும் இல்லைன்னாலும் நான் இதை தனியா பண்ண தயார் தான். அவன் திரும்பி பார்த்தா சோல்ஜர்ஸ் யாரும் அவனை விட்டு போகாம எல்லாரும் அவன் கூட இருக்காங்க. சார் தாமஸ், நாங்க எப்பவுமே அவங்க கூட இருப்போம், நாங்க வாக்கு கொடுத்துருக்கோம். சோ கடைசி வரை அவங்க கூட நிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் சொல்றாங்க. கைஸ், உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஓகே, எல்லாரும் உங்க பொசிஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தாமஸ் சொல்றாங்க. ஹீரோட டீமும் ஃபாரஸ்ட் குள்ள இவங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சு ஃபயரை வைக்க சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவங்க ஃபாரஸ்ட் குள்ள தான் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணி நம்ம ஹீரோட டீம் வந்து ஃபாரஸ்ட் குள்ள மட்டும் இப்ப தீய வச்சாங்க அப்படின்னா தாமஸோட ஆளுங்கெல்லாம் சேஃபான டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்காங்க. அப்படி இவங்க தீய வச்சு விட்டாங்க அப்படின்னா அவன் செட் பண்ணி வச்சிருக்கிற பாம்பு அடிச்சு இவங்க ஆளுங்க நிறைய பேர் இறந்து போவாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.